லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக இந்த புதிய மாதத்துல உங்களை எல்லாரும் சந்திக்க கத்த கொடுத்த இந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளை கூட இயேசப்பா நம்மளோட வேதத்திலிருந்து சங்கீதம் 63 அதிகாரத்துல 3 வசனம் ஸ்லாம்ஸ் சாப்டர் 63 verse 3 வேதம் சொல்கிறது, என் ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது. ஆமென். இங்க பக்தனாத தாவீது சொல்றாரு ஏசப்பாவை பார்த்து, ஏசப்பா என் ஜீவனை பார்க்கிலும் உங்க கிருபை நல்லதப்பா, உங்க கிருபை பெரியது ஆண்டவரே. ஆமென். இன்னைக்கு நம்ம வாழ்கிறதான ஒவ்வொரு நாட்களும் நம்ம ஏஞ்சிக்கிறோம்னா நம்மளுக்கு தேவை ஜீவன் இல்லைங்களா? ஒவ்வொரு நாளும் நமக்கு ஜீவன் இருக்கிறதுனால தான் நம்ம சுவாசிக்கிற அந்த பிரீத் நமக்கு இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா தாவீது சொல்றாரு, ஏசப்பா என்னோட ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது அப்பா, உம்முடைய கிருபை பெரியது. ஏன் அப்படி சொல்றாருன்னா, நம்ம பார்க்கும்போது நம்ம இருக்கிற காலத்துல நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா, என் வீட்டுக்கார் நல்லா தான் வேலைக்கு போனார், திடீர்னு வரும்போது ஆக்சிடென்ட் செத்துட்டாருப்பா. அப்பா நேத்து தான் பேசினேன், நேத்து நல்லா தான் இருந்தான், திடீர்னு இன்னைக்கு ஹார்ட் அட்டாக் ஆகி செத்துட்டான். என் பிள்ளைங்க இங்க தான் ஆடினாங்க, அவங்க திடீர்னு மயக்க போட்டு விழுந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனா இப்படி விபத்தாச்சு அப்படின்னு. ஆனா பார்க்கும்போது ஏசப்பா இன்னைக்கு உங்களையும் என்ன ஜீவனை வச்சிருக்காருன்னா அவருடைய கிருபை. ஆமென். ஒவ்வொரு நாளும் நம்ம ஜீவனோடு இருக்கிறோம்னா ஏசப்போட சுத்த கிருபைங்க. நம்முடைய படிப்பு இல்லை அறிவு, நம்மளுக்கு அந்தஸ்து இருக்கு, புகழ் இருக்கு, நான் நல்லா சாப்பிட்றேன், எனக்கு நல்ல பலன் இருக்குது, திறமை இருக்கிறது, அதனால நம்முடைய ஜீவன் இல்லைங்க. ஏசப்போட கிருபை நம்ம கூட இருக்கிறதுனால நம்ம இன்னைக்கும் நம்ம ஜீவனோடு இருக்கிறோம். ஆமென். அதான் வேதம் சொல்லுகிறது, என் கிருபை உனக்கு போதும். ஏசப்பா சொல்றாரு, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, என் கிருபை உனக்கு போதும். ஆமென். ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு வாழுறதுக்கு ஏசப்போட கிருபை வேணுங்க. வேதம் சொல்லுகிறது, அவர் நம்ம எல்லா தீங்குலேருந்து நம்முடைய ஜீவனை ஏசப்பா விலக்கி பாதுகாக்கிறாரு. எப்படின்னு தெரியுமா? அவருடைய கிருபை. ஆமென். நமக்கு விரோதமா எவ்வளவோ சத்துருக்கள் எழும்புறாங்க இல்லைங்களா? நமக்கு விரோதமா எவ்வளவோ சூனியங்கள் மந்திரங்கள் சேர்ந்தாலும் எதுவுமே வாய்க்காம இருக்குது. ஆனாலும் நம்ம தினமா நிற்கிறோம். எப்படி தெரியுமா? ஏசப்பாவோட கிருபை. ஆமென். நமக்கு எவ்வளவோ பலவீனம் வந்தாலும் ஏசப்பா நமக்கு பலம் கொடுக்குறாருல, அதுதான் அவருடைய கிருபை. நம்முடைய போய்க்கிலும் வரைக்கும் ஏசப்பா பாதுகாக்கிறாருல, அதுதான் அவருடைய கிருபை. நமக்கு விரோதமாக இது எத்தனையோ சத்துருக்கள் எழும்பினாலும் ஏசப்பா எல்லா தீங்களும் நம்ம விலக்கி பாதுகாக்கிறாருல, அதுதான் கிருபை. இன்னைக்கு நம்ம நல்லா தூங்கி அடுத்த நாள் ஏஞ்சுக்கிறோமே, அதுவே ஒரு பெரிய கிருபைங்க. அந்த கிருபை நேத்து ஏசப்பாக்கு சொல்லுங்க, ஏசப்பா உங்க கிருபை எனக்கு போதும் ஆண்டவரே. ஏசப்பா என் ஜீவனை பார்க்கிலோ உங்க கிருபை பெரியது. இன்னைக்கு ஏசப்பா என் பலன் என் திறமை நான் வாழ்ந்துட்டேன், ஆனால் இன்னைக்கு நான் உணர்ந்துட்டேன்ப்பா, எல்லாமே உங்கள் கிருபை தான். நீங்கள் சொல்லும் போது அந்த தேவ கிருபை உங்களை ஆட்களும் உங்கள் போக்கிலும் வரைக்கிலும் எல்லாவற்றிலும் உங்கள் ஜீவனை பாதுகாத்து அந்த கிருபை வழி நடத்தும். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இதுவும் இந்த காலை வேலைக்குழு ஆண்டவரே ஏசப்பா, நீர் எங்களோட பேசின வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா, பக்தனா தாவீது சொல்றது போல ஏசப்பா என் ஜீவனை பார்க்கிலும் அப்பா உம்முடைய கிருபை பெரியது என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே ஏசப்பா, இது வரைக்கும் ஏசப்பா எங்கள் திறமை எங்கள் பலன் என்று நாங்கள் ஏசப்பா இருந்துட்டோம் ஆண்டவரே. ஆனால் இதுக்கு மேலே அப்பா உங்கள் கிருபை ஆண்டு ஏசப்பா எங்களுக்கு போதும். அப்பா உங்களுடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா ஏசப்பா உங்கள் கிருபை எங்களை பாதுகாத்து கொள்ளட்டும். அப்பா ஆண்டு அப்பா நாங்கள் எது செய்தாலும் ஏசப்பா உங்கள் கிருபை எங்கள் மேலே தங்கியிருக்கிறதுக்காக நன்றி அப்பா. உங்களுடைய கிருபைக்காக நன்றி. மாதம் முழுவதும் ஏசப்பா உங்களுடைய கிருபை எங்களை வழிநடத்தும், எங்களை பாதுகாக்கட்டும். உங்கள் நாம மாற்றம் மைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். God bless you.